ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எஸ்பெஷலி இந்த அட்டெம்ப்டை கொடுக்க போகிறவங்களுக்கு, நீங்கள் இந்த அட்டெம்ப்டை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் அந்த அட்டெம்ப்டை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த அட்டெம்ப்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் இந்த மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எடுக்கிற மார்க் டெஸ்ட் இருக்கும்ல, நிறைய இன்ஸ்டியூட்டோட மார்க் டெஸ்ட் வந்திருக்கும். இந்த மார்க் டெஸ்ட்டில் நம்ம போயிட்டு வாரம் வந்து எடுப்போம். எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க. எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா? எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் போடுவாங்களா, அங்கே போயிட்டு வந்து எடுப்பாங்க. இன்ஸ்டியூட்டுக்கே போயிட்டு எடுப்பாங்க. எக்ஸாமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தானே சொல்லுவான். நம்மளே அப்படி தான் சொல்லுவோம், நானும் அப்படி சொல்லியிருப்பேன், நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க. அந்த எக்ஸாம் அதாவது ஒரு 6-7 மார்க் டெஸ்ட் வந்து இருக்குதுன்னா, அப்படியே ஒரு வாரம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அப்படியே அடுத்த வாரம் ப்ரிலிம்ஸ். இப்போ 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 2 வாரம் இருக்கும். அப்கமிங் சண்டே ஒன்று, அடுத்த சண்டே அப்படியே டைரெக்டாக போயிட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி. எதுக்கு? இது எல்லாமே வந்து எக்ஸாமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தானே. எக்ஸாமை நம்ம இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அதுதானே உண்மை. ஆனால் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது இது மார்க் டெஸ்ட் தானே அப்படியே லெத்தாஜிக்காக வந்து எடுக்கிறது. புரியுதுங்களா? அங்கே வேற மாதிரி வரும். இங்கே இன்ஸ்டியூட் கொஸ்டினுக்கும் அங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்மளே வந்து சொல்லிப்போம். ஆனால் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எழுதுறோம். இப்போ இதுதான் நம்ம ஃபண்டமெண்டலாகவே பண்ணுற மிஸ்டேக். முதல்ல அது இன்ஸ்டியூட் கொஸ்டினோ வாட் எவர், அதை விட்டுட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமை கன்சிடர் பண்ணி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே இம்பார்ட்டன்ஸ் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நம்மளே வந்து கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு பதில் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த 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 ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதே அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த எக்ஸாம் ஹாலில் ஜஸ்ட் நாலேஜை மட்டுமா போய் வாமிட் பண்ணுறோம் இல்லை. அண்டர் ப்ரெஷர் 2 ஹவர்ஸுங்கிறது ஒரு அண்டர் ப்ரெஷருக்குல ஒரு சில கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், இதுதான் அப்ஜெக்டிவே. ஓகேங்களா? இதுவே அந்த 2 மணி நேரம் அப்படின்னு ஒன்று இல்லை, அந்த ப்ரெஷர் இல்லை, நார்மலாக இருக்கும்போது அந்த கொஷின் கொடுத்துட்டா யார் வேணா அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். யார் வேணான்னு நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒழுங்காக படித்தவங்க ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். இதே தான் சிசேட்க்கும். அந்த 2 மணி நேரங்கிறது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மட்டும் எடுத்துட்டு, இந்தாப்பா இந்த கொஸ்டினை கொடுக்குறேன், நீ சால்வ் பண்ணி கொடு, தேவையான அளவு டைம் எடுத்துக்கோ அப்படின்னா எல்லாருமே கட் ஆஃப் கிராஸ் பண்ண தான் செய்வாங்க. டிஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு ஆன்சர் பண்ணி எப்படியாவது ஒரு பெர்மிடேஷன் காம்பினேஷனை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் வந்து கொண்டு வந்து நிறுத்த தான் செய்வாங்க. அங்கே என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது? எக்ஸாமினேஷன் ஹாலில் என்ன ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டியூரேஷன் டைம் 2 மணி நேரம் தான். ரியலி வெரி சாரி. 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே. அப்போ அங்கே மேஜர் ரோல் பிளே பண்ணுறது அந்த டைம் தான். இங்கே அந்த ப்ரெஷரை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணணும். இது என்னோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், இங்கே இந்த மார்க் போச்சு அப்படின்னா அது ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆன மாதிரி தான் அப்படின்னு நினச்சி ஒரு பயபக்தியோட அந்த பேப்பரை கன்சிடர் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஆனால் நான் 25 கொஸ்டின் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம். அங்கே என்ன பண்ணுவோம்? அங்கே அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? இல்லை. இப்போ இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் இது இன்ஸ்டியூட் பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன, இது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கிற கொஸ்டின் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இது பண்றோம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மாற்றி சொல்லிக்கிறோம். இப்போ இதுல இவ்வளோ இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிற மாதிரி இல்லையா? ரியாலிட்டி என்னன்னா, இந்த பேப்பரும் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு தெரியாது, யூபிஎஸ்சி பேப்பரும் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. இங்க நம்ம என்ன செக் பண்றோம்னா, அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நம்ம படிச்சது நம்ம ரீகலெக்ட் பண்ணி இங்க எழுத முடியுதா, அதுதான். ஸோ இங்க நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம ரீகலெக்ட் பண்ணி ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியுதா, ஆன்சரை கன்க்ளூட் பண்ணும்போது அது கரெக்டா இருக்குதா, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வருதா, பேப்பரை ரீட் பண்ண முடியுதா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இங்க பண்றோம். இது எல்லாமே எக்ஸாம் ஹாலுக்கு வந்து யூஸ் ஆகும். கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? நம்மளே சொல்லிப்போம் அங்கே கேட்குற கொஸ்டின்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிவைக்கு பேஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் தான் இந்த இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இன்ஸ்டியூட் கொஸ்டினை ஃபேக்ட்ஸு கண்டென்ட்டு வேணா வந்து மாறலாமே தவிர அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, ரீடிங் ஸ்பீடு, கொஸ்டின் பேப்பர் இத்தனை ரவுண்டில் வந்து போகணும் அப்படின்னு சொல்றது, எபிலிட்டி டு ஆன்சர், அந்த கன்க்ளூட் பண்ணுற ஸ்கில்லு, ஃபேக்டை ரீகலெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம படித்ததை நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு.
ஸோ இது எல்லாம் தான் இங்கே நம்ம செக் பண்ண போகிறோம். இதுலெல்லாம் நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்கா இது இன்ஸ்டியூட் பேப்பர் தானே, அடுத்த டெஸ்ட்ல நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக விடுறோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான பர்பஸே வந்து கிடையாது. எவ்வளோ அட்டன் பண்ணணுமோ அவ்வளோதான் அட்டன் பண்ணணும் சிசெட் பேப்பர்னு வரும்போது. ஸோ சிசெட் பேப்பர்னு வரும்போது இந்த டெஸ்ட்டுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் கான்ட்ரவர்ஷியல் நிறைய இருக்கும். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோமோ அதெல்லாம் இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எடுப்போம். பிடிஎஃப்ல உட்காந்து எடுத்துட்டு இருப்போம். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பிடிஎஃப்ல உட்காந்து எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பிரிண்ட் அவுட்டை போட்டு ப்ராப்பராக 2 hours வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எழுதுறோம் அப்படின்னாவே அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுதா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அப்பதான் தெரிய வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு மார்க் டெஸ்ட் எழுதி எடுக்கும்போது. ஸோ சிம்பிளா நான் டெஸ்ட் கவுண்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறேன். 10 டெஸ்ட் 20 டெஸ்ட் 30 டெஸ்ட் அந்த மாதிரி எடுத்துட்டே போறேன். அதுல இருந்து நான் எதுவுமே அனாலிசிஸ் பண்ணல, இந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல அது புது எக்ஸ்பீரியன்ஸா வந்து கொடுக்கும். நான் பர்சனலாவே நிறைய ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்துருக்கிறேன். இங்கேக்கும் அங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க டிக் பண்றதெல்லாம் கரெக்ட் ஆகும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல டிக் பண்றது எல்லாமே தப்பாகும். ஓகேங்களா? ஏன்னா இங்க லெத்தாஜிக்கு அந்த அப்படியே வந்து அந்த ஒரு பயமே இல்லாம அவங்க எப்படி படிச்சாங்களோ என்ன மைண்ட் செட்ல படிச்சாங்களோ அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டா இந்த டெஸ்ட் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து போயிட்டு அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. ஸ்கோர் 120 130 போகும். இதே பிலிம்ஸ் எக்ஸாம் இல்ல, ஐயோ கிளியர் பண்ணனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஃபியர் எக்கச்சக்கமா போட்டு அடிச்சிரும். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஃபியர் எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து போட்டு டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஃபியர் டிராஸ்டிக்கா மாத்தி விட்டுரும். அந்த ஃபியர் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்மள படிக்க வைக்கணும், நம்மள மோட்டிவேட் பண்ணணும். நம்ம படிக்கல அப்படின்னா அகைன் ஒரு வருஷம் உட்காரணும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும். இந்த பயத்தெல்லாம் வச்சு நம்ம இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்லாம் பயங்கரமா பண்ணிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம இந்த ஃபியர் வந்து கெடுத்து விட்டுரும். அது பர்பஸே காலி பண்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த பயத்தினால ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் ஒழுங்கா பண்ண முடியாம கோட்டை விட்டவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ இங்க எடுக்கிற மார்க் டெஸ்ட்டுக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் மேட்ச் ஆகணும். கொஸ்டின் பேப்பர்ல இல்லை, உடனே கொஸ்டின் பேப்பர் அது மேட்ச் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. நம்மளோட அந்த ப்ரையாரிட்டி, நம்மளோட அந்த அந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், நம்மளோட அந்த அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் பார்க்கணும். அப்படி பார்த்து நம்ம உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா, எவ்வளோ டைம் எடுக்குது, நம்மளால ஃபர்ஸ்ட் உட்கார முடியுதா 2 மணி நேரம், டீவியேட் ஆகாமல் இருக்குமா, நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியுதா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். இது எல்லாமே மார்க் டெஸ்ட்ல வரும். ஜஸ்ட் ஸ்கோர் மட்டும் மார்க் டெஸ்ட்ல வரவே வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ அப்கமிங்ல மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மார்க் டெஸ்ட் எடுங்க. ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிவைக்கு எடுக்கிறதுங்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ரொம்ப டூ மச்சாவும் எடுக்க வேணாம், அதுக்குன்னு ஒன்றுமே எடுக்காமல் இருக்க வேணாம். ஸோ ப்ராப்பராக மார்க் டெஸ்ட் எடுங்க. எங்கே ஏரியாவை தப்பு விடுறீங்களோ அதை போயிட்டு மறுபடியும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க்கை வந்து லோவாக இருக்குது, எங்கெங்கே தப்பாகுது, ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா அப்போ ஹிஸ்ட்ரியில எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. பாலிட்டியில் கொஸ்டின் ஸ்டாட்டிக் தப்பாகுது அப்படின்னா அப்போ பாலிட்டி சப்ஜெக்ட் எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக காமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றீங்க அப்படின்னாவே நீங்க எடுக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் எக்ஸாம்ல நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சதேன். மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த எக்ஸாம் கொடுக்க போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் வீடியோவை அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.